சித்தப்பா. சித்தப்பா ஆடாத. ஏன்டா நீங்க உக்கிரமா ஆடுறாரு? நீங்க என்ன ஆடுறீங்க? நான் எங்க ஆடுறேன்? அவர் தான் என்னை போட்டு ஆட்டிட்டு இருக்காரு. கையெடுங்கண்ணே. டேய் ஆளடா. அவர் ஆடல. இவ்வளவு நேரம் நீங்க தான் அவர் ஆட்டிட்டு இருந்தீங்க. அவர் மாதிரி ஆயிட்டோம். அடிக்கடி வந்தா நீங்களும் இந்த மாதிரி ஆயிருவீங்க. உங்க கூட வந்தா நானும் அந்த மாதிரி ஆயிருவேன். கடைசியா ஒரு சிரிப்பு சிரிச்சீங்களே யப்பா. சார் பயப்படாதீங்க. ஐ எம் டாக்டர் ரெங்கநாதன் MBBS. என்ன பண்ண? சின்ன வயசு அதான் வலிச்சிருச்சு. இதுல வலியே இருக்காது. வலிக்குதா அங்க? 2 நிமிஷத்துல சரியாயிரும். எப்படி? ஐ அம் எ சர்ஜன். அறுத்து எடுத்துருவேன். அதுக்காக தான் சொல்றேன். வணக்கம் தம்பி. சித்தப்பா நல்லா இருக்காருல்ல? சித்தப்பா நல்லா இருக்காரு. இன்னைக்கு சித்தப்பால இருந்து எல்லாரும் படு ஃபோர்ஸா இருக்காங்களே. பாத்தியா ஊதிரலாங்களா? ஓதிரலாம். வாங்க வாங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க போலாம். काफी मजीदा वाफना या करीम या रहीम या अल्लाह आमीन اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه آمين اللهم إنا قد عرفنا مناكب وليك مولانا شيخ داود ولي الله آمين واغفر لنا وارحمنا بجاهه يا ودود آمين اللهم يا قاضي الحاجات يا دافع البليات بلغنا المراد وقنا المصائب آمين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ஆண்டவருடைய அருள் எப்போது கிடைக்கும், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆண்டவருடைய அருள் எப்போது கிடைக்கும், எந்த கவலையும் வேண்டியதில்லை. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிறது சின்ன குறைதான். அமாவாசை பௌர்ணமின்னு வந்தா நீங்க ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அதுவுமே சீக்கிரம் சரியாயிரும். எனக்கு இந்த தர்கா மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் குடும்பம் குழந்தை குட்டி இல்லாதவன்ப்பா நான். இந்த சித்தப்பாவை மாசம் அமாவாசை பௌர்ணமின்னு 2 தடவை கூட்டிகிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்றியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சித்தப்பா உங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? இருந்தாலும் இந்த 7 சித்தப்பானால உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதேப்பா. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னால முடிஞ்சது இந்த கள்ள உருண்டை. இதை விட வேற என்ன வேணும்? நீ சாப்பிட சித்தப்பா, இது கோயில் பிரசாதம் மாதிரி. வாங்க. சார் ஒரு இங்கிலாந்து கவர் கொடுங்க. இங்கிலாந்து கவரா? அது இங்கிலாந்து கவர் இல்லையா, இன்லாந்து கவர். இங்கிலாந்து கவர் வேணும்னா நீ இங்கிலாந்துக்கு தான் போகணும், புரியுதா? சரிங்க துரை, கேட்கறது கொடுக்காம ஏதாவது விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. சில்லறைய முதல்ல குடியா. இந்தாங்க பிடிங்க. இந்த கவர் ஒரு நிமிஷம். மேற்கால தானே போற? ஆமா, அதுக்கு என்னப்போ? வாத்தியார் வீட்டு பக்கம் போகும்போது இந்த கவர் கொடுத்துரும். சம்பளம் வாங்குறது நீங்க. மாசத்துக்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ வருது. இதுல நாங்க வேற உங்களுக்கு வேலை செய்யணுமா? வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார். அட்வைஸ். ஈடி போஸ்ட் மேனா அந்த ஊர்ல தனி பூதம் மாதிரி இந்த போஸ்ட் ஆபீஸை காப்பாத்திட்டு சேவை பண்ணிட்டு இருக்க. என்ன மதிக்க கத்துக்கங்கயா. இப்ப சொன்னீங்கல்ல தனி பூதம் மாதிரி இந்த ஆபீஸை பாதுகாத்துட்டு இருக்கேன்னு, அந்த ஒரு உண்மைக்காக வாங்கிட்டு போறேன். கொடுங்க. ஊரு சிறுசா இருந்தாலும் பயில வாய் நீளமா தான் இருக்கு. போஸ்ட்மேன் அண்ணே, உனக்கு என்னமா வேணும்? ஒரு தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்தேனே. என்ன? உங்க மக வயசுக்கு வந்துட்டாளா? பள்ளிக்கூடத்திலேயே குத்த வச்சுட்டா போருக்கு. உங்க பொண்டாட்டி போய் கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. பாவம், என்ன செய்வீங்க? மாத்தி செலவுதான். பொம்பளை பிள்ளைகளை பெத்துட்டாலே சிரமம் தான். எனக்கு பொம்பளை பிள்ளைகளால எந்த சிரமமும் இல்லம்மா. எனக்கு 2 பொண்ணுங்களும் 2 கண்ணு மாதிரி தான். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு புள்ளன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான். அவன் படுத்துற பாடு இருக்க. தாமா இதே தேய்ச்சிட்டு உள்ள போ. எந்திரி. ஏன்பா? எந்திரி. ஏய் உள்ள போடு சொல்லல. எந்திரி. விடுங்க, கட்டாதீங்க. நீ போடி, உள்ள போடி. வந்துட்டே காலகால. No.
என்ன கடை ரொம்ப டல்லா இருக்குது. என்னது? இல்ல எப்பவுமே கலையா இருக்கும், இப்ப என்னமோ டல்லா இருக்குமே ஒரு ஃபீலிங்கு. அதெல்லாம் இருக்கட்டும். சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு உன் கடைக்கு வருவாங்க? டீயை போடு, வந்ததுக்கு அதையாச்சும் குடிப்பான். ஏய் இங்கே அடிக்கிற நீ வாடா இங்க. என்ன கூப்பிடுறாங்க பாரு. டேய் என்னதாண்டா வாடா. என்னையா? ஏய் கூப்பிடுறோம்ல வாடா. உனக்கு நீ என்ன டீயை போடலையா? யாரு அவங்க? வந்தாங்க அடிச்சாங்க போயிட்டே இருக்காங்க. அவங்க அடிக்கிற வேடிக்கை பார்த்துக்க டீயை போடாம. ஏய் எதுக்கு அடிச்சாங்க? நீ பாட்டு பேசாம வந்துட்டு இருக்க. நீ என்னடா பண்ண? என்ன பிரச்சனை? அவன் தங்கச்சி பின்னாடி சுத்தலாம் அடிக்காம என்ன செய்வாங்க? வந்தா அவன் கடமை செஞ்சுட்டு போறேன். நீ எதுக்குடா அவங்க தங்கச்சி முன்னாடி சுத்துற? அடிக்கிறது அந்த அண்ணனுடைய கடமைன்னா அவன் தங்கச்சி பின்னாடி சுத்துறது என்னோட கடமை இல்ல. டேய் போட. அவங்க போன வாரமா அந்த அட்டாக் பண்ண நினைச்சேன். அவங்க ரொம்ப லேட்டு. டேய் என்னடா இங்க நிக்கிற? இல்லம்மா டீ சாப்பிட வந்தம்மா. சரி சுமதி வயசுக்கு வந்துட்டா, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா, வேலை இருக்கு. இந்தா. டேய் இத்தனை நாள் மத்தவ தங்கச்சி முன்னாடி நீ சுத்திக்கிட்டு இருந்த, இப்போ உன் தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. அது முன்னாடி மத்தவ சுத்தா என்னடா பண்ணுவ? அட என்னங்க நீங்க லூசு மாதிரி பேசுறியா? சரக்குன்னு இருந்தா 4 பேர் வாங்கத்தான் செய்வேன். அட சனியை பிடிச்சவனே, அது உன் தங்கச்சிடா. ஏதோ யாரோ ஒரு பொண்ணு மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அதுதாங்க சம்பந்தம். அட போடா, நீ வேணாம் டீ காசு வேணாம், மானம் கட்டவனே. என்னமோ இவங்கிட்ட டீ குடி வந்த மாதிரி பீத்துக்கிறேன். நான் வந்ததே பொண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்கத்தேன். லூசு பைய. டேய் மச்சான் காலேஜ் பஸ் வருடா. இந்தாங்க உங்க நோட்டு. தேங்க்ஸ்ங்க. ரொம்ப சிரமப்படுத்திட்டேனோ? அதனால என்ன, சின்ன ஹெல்ப் தானே. சரி நான் வரேங்க. உங்க நோட்டு இதுல ஒன்று இருக்குங்க. ஓ தேங்க் யூ. யாரு அவன்? பல்லடிச்சு பேசிட்டு இருக்க? யாரு? எங்க அடிக்கிறீங்க? எங்க நீ எங்க அந்த பொண்ணை அடிச்சிட்டு இருக்க? சார் தைரியம் இருந்தா நடுரோட்ல வச்சு ஒரு பொண்ணை அடிப்ப. சும்மா அடிப்பாங்க சார். ஏன் கேளுங்க சார். நடுரோட்ல வச்சு பொண்ணை அடிக்கடா. நடுரோட்ல வச்சு அடிப்பியாடா? நவருமா உனக்காக தான் அடிச்சிட்டு இருக்கேன். சாரி சார், இது என் அண்ணன் சார். அண்ணனா? ஆமா சார். அண்ணனா இருந்தாலும் உன்னை நடுரோட்ல வச்சு அடிச்ச தப்பு போய் உங்க அப்பா கூப்பிட்டு வா. அது வரலையும் அவன் இங்கே இருக்கட்டும். சார் பிரச்சனை வேணாம் சார், நாங்க போயிடுறோம் சார், ப்ளீஸ் சார். போமா போய் உங்க அப்பா கூப்பிட்டு வா. அப்படி இல்ல அவனை ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போய் முட்டி முட்டி பேத்துக்குவேன். யோ ஜிப்ல ஏத்தியா போயா. சார் வேணாம் சார், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சார். சார் தங்கச்சி சார் அடிச்சாங்க சார். போங்கடா. சார் சார் எனக்கு தெரியும் போ. சார் வரல. ஏறா. இங்கே உட்காருமா, வந்துடுறேன். சரிம்மா. சுமதி எங்கம்மா? இந்த திண்ணையில தான் உட்காந்துருக்க பாரு. என்ன சுமதி, ஸ்கூல்ல டீச்சர் என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் ஸ்கூல் கட்டு, ஜாலி தான். உனக்கும் அப்படிதானே நடந்துச்சு? எனக்கு சடங்கு வைக்கல, உனக்கு சடங்கு வைக்கிறதா அம்மா சொன்னாங்க. அம்மா எவ்வளவு சொன்னாலும் அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. பாப்போம். ஏய் கிளவி வருது. என்னடி பள்ளிக்கூடத்துல உட்காந்துட்டியாமே?
எங்கடி உங்க ஆத்தா? வயசுக்கு வந்த பிள்ளைய தனியா உட்கார வச்சுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? ஷோ இந்தா சாப்பிடு. குதிரை மாதிரி 2 பொண்ணுங்களை பத்தி வச்சிருக்க, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடி உனக்கு? நான் அப்படி என்ன பொறுப்பு இல்லாம வந்துட்டேன்? பொண்ணு சம்பந்தா யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல என்கிட்ட சொல்லணும். 7 மைல் தொலைவில இருக்கு, இதான் இருக்கு என் வீடு பக்கத்துல, என்கிட்ட சொல்லணும். அங்கேதான் வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சமாளிக்காதடி. உன் புருஷ ஒருத்தன் உன் முந்தானை பிடிச்சிட்டே அலைவானே தவிர சுய புத்தியே இல்லடி. கால கொடுமைடி. என் பேத்தி சமைஞ்சத 3வது ஆள் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏமா உன்னை பத்தி அம்மா மாதிரியா பேசுது? உனக்கு மாமியார் இல்லாத குறை தீர்த்து வைக்கிற மாதிரி ராங்கி மாதிரி பேசுது. அங்க என்னடி குசு குசுன்னு பேச்சு? தாய் மாமனுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? என்ன யாருக்கு என்ன சொல்லி அனுப்பணும்? இது என்ன கேள்வி? சுமதி வயசுக்கு வந்ததை சொல்ல வேண்டாமா? ஏண்டி இது என்ன உலக அதிசயமா தகவல் சொல்றதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். அர்த்தம்லாம் பேசாதீங்க. ஊர் உலகத்துல இருக்கிற நடைமுறை தான் இது. எனக்கு நம்பிக்கை இல்லடி. நம்பிக்கை இல்லாதவர் கல்யாணத்தை பண்ணிட்டு எதுக்கு 2 பொண்ணுங்களை பெற்றிருக்கணும்? இது ஒரு இம்சடா. இந்தாம்மா. இத பாருங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். சடங்கு வேற வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி தாய் மாமங்களுக்கு சொல்லி அனுப்புறது ரொம்ப முக்கியம். இம்சம் பண்ணாதடி. தகவல் அனுப்புறேன். இத பாருங்க, இந்த தந்தில தகவல் அனுப்புறதெல்லாம் வேண்டாம். புரியுதா? தகவல் அனுப்பணும் அவ்வளவுதானே. அது எப்படி பண்ணா உனக்கு என்ன? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? உன்ன மாதிரி ஆளுங்க தாடி திருந்தணும். பொண்ணுங்க சடங்காகிறது இயற்கை, சிம்பிள் பயாலஜி. இது ஏன் திருவிழா மாதிரி கூட்டம் கூட்டி வேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் சம்பிரதாயமாப்ல. பச்சரிசி ஊற போட்டு தேங்காய் வெல்லம் கலந்து சமைஞ்ச பிள்ளைக்கு கொடுக்கணும். தாய் மாமா வந்து தாவணி சுத்தணும். இந்த பாருங்க, இந்த பச்சரிசி ஊற வச்சு வெள்ளம் தேங்காய் போட்டு சாப்பிட்றதா சொல்லுங்க, வாங்கி தரேன், இங்கேயே சாப்பிடுங்க. எதுக்கு கூட்டத்தை கூட்டணும்? ஊருக்கு நான் தகவல் சொல்லி அனுப்புனா அவனுங்க வேனோட வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வேடிக்கை பார்ப்பானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப என்னதான் சொல்றீங்க? என்னத்த சொல்றது? இவ்வளவு தூரம் சொல்றீங்க, தகவல் அனுப்புறேன், தட்ஸ் ஆல். இந்த சடங்கு கடங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேலையை பாருங்க. இவ்வளவு கிளவியும் நான் சொன்னல அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னல. அம்மா கண்டிப்பா சடங்கு நடத்துவாங்க பாரு. அப்ப இன்னொரு சண்டை இருக்கு. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இப்படி பதறடிச்சு ஓடி வர? பாண்டி பாண்டிக்கு என்னாச்சு? விவரத்தை சொல்லுடி. ஐயோ, பாண்டிக்கு ஒன்னும் ஆகலம்மா. காலேஜுக்கு போறப்ப பஸ்ல ஒரே கூட்டம். ஒரு பையன் அவனுடைய நோட்டியும் டிஃபன் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு படிக்கட்டுல நின்னுட்டு இருந்தாமா. அது அவன் கிட்ட திருப்பி கொடுக்கறத பாண்டி பார்த்து தப்பா நினைச்சு அடிச்சுட்டான். என்னடி சொல்ற? அவன் இவ்வளவு முன்கோவக்காரனா இருக்கானே, இவன் அவங்கள அடிச்சா பதிலுக்கு அவங்க அடிக்க மாட்டாங்களாடி? ஐயோ அம்மா, பாண்டி அவன் அடிக்கலம்மா, என்ன அடிச்சுட்டாமா. நடு ரோட்ல எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சத பார்த்து கூட்ட கூடி பாண்டிய போலீஸ் பிடிச்சிருச்சுமா. அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. என்னடி சொல்ற? பாண்டிய போலீஸ் பிடிச்சிருச்சா? அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்னடி, என்ன நடந்துச்சு? அப்பா, பாண்டி என்ன அடிச்சிட்டான். அடிச்சா வாங்கிட்டு வர வேண்டியதானே? நீ கத்தி ஊரை கூட்டிருப்ப, போலீஸ் வந்து அவனை பிடிச்சி போயிருக்கும். அப்பா, நடு ரோட்ல அவன் என்ன அடிச்சப்பா, அதை பார்த்து கூட்ட கூடி போலீஸ் அவனை பிடிச்சிருச்சுப்பா. யார்கிட்ட காது குத்துற? கூட்டம் கூட்டான போலீஸ் வந்தானே, அது எங்க அண்ணன், இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு போலீஸ் காலைல விழுந்தாலும் கூட்டு வர வேண்டியதானே? அது விட்டு எவன்டி அவன்? எவன்ட்ட நடு ரோட்ல நின்று பேசிட்டு இருந்த நீ? அப்பா, நிஜமா நான் அப்படி பண்ணலப்பா. அப்படி இல்லன்னா எதுக்கு என் புள்ள போலீஸ் அப்ப கை கட்டி நிக்கணும்? அப்பா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எங்க அண்ணன் தான் விட்டுடுங்கன்னு கெஞ்சியும் பார்த்துட்டேன். அவங்க என்ன நம்பலப்பா. நீ போய் உங்க அப்பாவை அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் என்னையும் வர சொல்லிட்டாங்களா? இதுக்குதாண்டி, இதுக்குதான் பொட்ட கழுதிகளை வெளியில அலைய விட்டாலே பிரச்சனை தான். உன்னைய காலை உடைச்சு மூலையில உட்கார வைக்காம காலேஜ் அனுப்பிச்ச பாரு, என் தப்பு. சரி சரி விடுங்க, இவளையே திட்டிட்டு இருப்பீங்க. பையன் போய் கூட்டிட்டு வாங்க. ரெண்டி எங்கடி இருக்கான் பாப்பா? காலேஜ் ரோட்லப்பா. வரேன், பிள்ளைய கூட்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த மனுஷன் வந்த உடனே எப்படி சாமி ஆட போறாரா? அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. என்ன சித்தப்பா, தலையெல்லாம் சுத்துதா? பஸ்ல வேற வந்தா ஒரு மாதிரி இருக்கீங்களே. ஏண்டா என்ன முழு பைத்தியம்னு முடிவே பண்ணிட்டியா? ஏதோ அப்பப்ப இப்படி வரும், ஆனா இப்ப நான் நல்லா தானப்பா இருக்கேன். கோயில்ல அந்த மெண்டல் ஊசிய போடுறேன், ஆபரேஷனை பண்றேன்னு ஒரு அமக்கலப்படுத்திட்டான்ல, அதுவும் பாக்குறதுக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. இருக்கும், கஷ்டப்பட்ட எனக்குள்ள தெரியும். அண்ணா, மாசம் மாசம் அம்மாவாசை ஆனா சித்தப்பாவோட சுத்துறது எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரலண்ணே. ஏண்டா நீங்களும் ஒரு மாதிரி ஆயிருவீங்கன்னு பயமா இருக்கு. டேய், நீ வாங்க போறாட, நீ என்கிட்ட பேசுற பேச்ச. சித்தப்பா இறங்க இறங்க சித்தப்பா. சித்தப்பா என்ன சித்தப்பா, எங்க போயிட்டு இருக்கீங்க?
கோபி பாண்டியனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அதான் போயிட்டு. பாண்டிய போலீஸ் பிடிச்சிச்சா? ஏன்? அவன் தெரியாம காமு நடு ரோட்ல அடிச்சானா, அவனை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்களாம். அதான் கோபி, நீ கொஞ்சம் கூட வரையப்பா. வரேன் சித்தப்பா. ஏதாவது உதவி தேவையா? நானும் வருவேன். அங்க ஒரு ஆள் போதும். அண்ணே பிரச்சனை தீக்க கூப்பிடுறாருண்ணே. டேய் நான் உன்னை தீக்க போறேன்டா. போய் சித்தப்பா கூட்டு போய் கடையில உட்காரு. சித்தப்பா நீங்க உட்காருங்க. உட்காருங்க சித்தப்பா. சார் விட்டுருங்க சார், இனிமே பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார். உன் அப்பா வரட்டும், வெயிட் பண்ணு சார். சார் ப்ளீஸ் சார். யோ அந்த ராமசாமி திருட்டு கேஸ் என்னாச்சு? ஐயோ இவர் என்ன டெய்லர் கூட்டு வந்துட்டு இருக்காரு? ஐயோ செத்தட பாண்டி. பாண்டி கவலைப்படாத, நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவரை போய் என்ன சார், என்ன பிரச்சனை? எதுக்கா பிடிச்சி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நீ யாரு? நான் அவனோட அண்ணன், இது அவனோட அப்பா, என்னோட சித்தப்பா. என்ன பிரச்சனை சார் இப்ப சொல்லுங்க. நடு ரோட்ல வச்சு ஒரு பொண்ணு அடிச்சிருக்கான், என்ன பிரச்சனை வந்து கேக்குற? ஒரு பொண்ணு அடிச்சதுக்கா இவனை பிடிச்சி வச்சிருக்கீங்களா? அந்த பொண்ணு யாரு? இவனோட தங்கச்சி. தங்கச்சி அடிச்சதுக்கா தங்கச்சி அடிக்க அண்ணனுக்கு ரைட்ஸ் கிடையாதா? என்ன சார் இது ரூல்ஸ்? நீங்க பொது விஷயத்துல தலையிடுங்க சார், குடும்ப விஷயத்துல தலையிடுங்க. தங்கச்சியா இருக்கட்டும், அது வீட்டோட, இது பொது இடம். பொது இடத்துல நடக்கும்போது நாங்க தான் கேட்கணும். ஓஹோ சட்டம். கம்ப்ளைண்ட் பண்ணுச்சா அந்த பொண்ணு? கம்ப்ளைண்ட் பண்ணாம எப்படி பிடிச்சி வச்சீங்க? நீ ஓவரா பேசிட்டு இருக்க சார். நீங்க ஓவரா பேச வைக்கிறீங்க. தங்கச்சி அடிச்சதுக்கா அண்ணன் அக்யூஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க சார். இந்த பையன் யாரு? ஒரு ஸ்டூடண்ட். ஒரு ஸ்டூடண்ட பிடிச்சி வச்சா என்ன? இல்ல சித்தப்பா இருங்க. இந்த பையனை பிடிச்சி வச்சா என்ன ஆகும்? காலேஜ் ஸ்ட்ரைக் வரும், டவுனுக்குள்ள கலவரம் வரும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கும், உங்க வேலைக்கே பிரச்சனை வரும் சார். கோபி ரூல்ஸ் ஸ்டேஷன் வா. லாயரோட வரேன் சார், எனக்கு சட்டம் தெரியும், நான் வரேன் சார். பயப்படாதீங்க சித்தப்பா, நான் போயிட்டு லாயரோட வரேன் சித்தப்பா. என்ன பண்ண பாருங்க சித்தப்பா. நீங்க எங்க நீயே பேசுறேன்னு சொல்லிட்டு யாரையோ கூட்டு வரேன்னு சொல்றியப்பா. இப்ப நீ நான் பேசி பார்க்கலாம்னு பார்த்தேன், ஆனா அவர் கை வச்சிட்டாரு. இப்போ நம்ம சும்மா இருக்க கூடாது. நான் போய் லாயரை கூட்டு வரேன். பண்ணியா கோபி ஸ்டார்ட் பண்ணியா? போ லாயர் கூட்டா. மறந்து வரேன் சித்தப்பா, வெயிட் பண்ணுங்க. ஸ்டேஷன் வா. ஐயா ஐயா வண்டி நிறுத்திக்கியா? ஐயா வண்டி நிறுத்திக்கியா? ஐயா வண்டி நிறுத்திக்கியா? ஐயா